ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த அருமையான நாளிலும் இந்த அருமையான சாயங்கால வேளையிலே தேவ சமூகத்திலே வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். இந்த 2024 வருஷம் நவம்பர் மாதம் 13ஆம் நாள் தேவ சமூகத்திலே வரும்படியாகவும் தேவனுடைய கிருபை இரக்கத்தை தயவை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை வழி நடத்தின தேவன் இந்த சாயங்கால வேளையிலே மீண்டுமாய் அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நம் நன்றி கலந்த இதயத்தோடு நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே உடைய சமூகத்திலே மீண்டுமாய் வரும்படியாக தேவ இரக்கம் தேவ கிருபையை கொடுக்கிறையா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. நீர் எங்களை இந்த நாள் வரைக்கும் ஆசீர்வதித்து வழி நடத்தி நீரப்பா. எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆண்டவரே பிசாசினுடைய தந்திரங்கள் எங்களை ஆண்டவரே ஜெபிக்க முடியாதபடி, ஆண்டவரே ஒரு மனதோடு உம்மை நோக்கி பாராதபடி எத்தனை தடைகள் வருகிறது. ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு ஒரு உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே உம்மை தேடுகிற இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நீர் ஏற்ற நேரத்திலே ஏற்ற காரியங்களை செய்கிறது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே அதை சரியான நேரத்திலே செய்யும்படியாய் நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் அதை சரியாக செய்ய வேண்டும் அப்பா. ஆண்டவரே, ஏதோ கடமைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒரு நோக்கத்திற்காக அல்லது ஆண்டவரே எங்களுடைய தேவைகளுக்காக அல்லாதபடி ஆண்டவரே உண்மையான உத்தமமான இருதயத்தோடு ஆண்டவரே ஏதோ சங்கீதக்காரன் சொன்னது போல ஆகாமியின் கூடாரங்களில் 1000 நாள் வாசம் பண்ணுவதை பார், தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நலம் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே தங்க எங்களுக்கு நீர் கிருபையை தாருமப்பா. அதுவே சமாதானம் நிறைந்த இடம், இதுவே சந்தோஷம் உள்ள இடம், அதுவே நீ தங்கி இருக்கிற வாசஸ்தலம் அப்பா. அதை நாங்கள் வாஞ்சித்து நாட வேண்டும், அதை தேடி ஆண்டவரே அதை குறித்து நாங்கள் யோசித்து அதை பற்றியே நாங்கள் பெருமை பாராட்ட வேண்டும் அப்பா. மேன்மை பாராட்டுகிறோம், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவர் என்று சொல்லியிருக்கிறேன். இயேசுப்பா, நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இந்த நல்ல நாளிலும் உம்முடைய ஆண்டவரே சத்திய வார்த்தையை வாசித்து தியானிக்க தேவ கிருபையை தாருமப்பா. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசும் இந்த நாளுக்குரிய காரியத்திலே கர்த்தர் எங்களோடு கூட இருந்தது போல தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சர்வ வல்லவரின் நிழலில் தங்கு, இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டை அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டை அரணும் அவர். அவர் சத்தியம் பரிச கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகம் என் நம்பிக்கையும் அவரே. சேட்டையின் அடைக்கலம்
புக சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புக தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமா கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சேட்டையின் அடைக்கலம் புக களால் மூடுவார். அவர் சேட்டையின் களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேரும் பக்கம் விழுந்தாலும் ஒரு கழுத்தும் உன்னை அணுகிட உன் தேவன் முன் தாபரமே. ஒரு கழுத்தும் உன்னை அணுகிட உன் தேவன் முன் தாபரமே. சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக தம் சிறகுகள் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக சிறகுகளால் மூடுவார். இவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் கூடாரத்தையும் மலை காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தை காமலை காத்திடுவான். அடைக்கலம் புக தம் சிறகுகளால் மூடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள் மூடுவார். எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராத தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராத தங்கள் கரங்கள் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகழால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் எழுந்து நின்று இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம், யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து நம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். நாம் ரெண்டு வண்ணமாய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே உம்முடைய சத்திய வார்த்தையை வாசித்து தியானிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இந்த நல்ல நாளை, இந்த வேலையை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த சில நாட்களாக ஆண்டவரே, கடந்த ஒவ்வொரு புதன்கிழமை இரவும் இஸ்ரவேலும் சபையும் என்ற செய்தியை குறித்து தியானித்து வருகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட வாசித்து தியானிக்க போகிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வாசித்த வார்த்தைகளிலே
ஆண்டவரே, நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆண்டவரே யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நீர் அதே தேவன், மாறாதவராய் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்து எங்கள் மத்தியிலும் இருப்பதற்காய் நன்றி சொல்லி, நீர் தாமே வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை, அதனுடைய ரகசியத்தை, அதனுடைய மகிமையை, அதிலே செய்யப்பட்ட அடையாளங்கள், அற்புதங்களை எங்கள் ஜீவியத்திலும் செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை மகிமைப்படும், கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயிருக்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் பலப்பட, விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் நிலைத்து நிற்க தேவ கிருபையை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன். நீங்கள் உட்காரலாம். நாம் வாசித்த இந்த வார்த்தையை மறுபடியும் ஒரு முறை கூட வாசிக்கலாம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதுமே அவர் பேசும் பொழுது அவர் தான் யார் என்பதை அவர் அடையாளப்படுத்தி அங்கே அவர் அதை நிரூபிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவேதான் பாருங்கள், அங்கே மோசேயை முதலாக சந்தித்த பொழுது மோசே அதுவரை தேவனை கண்டதில்லை, தேவனோடு பேசினதில்லை. ஆனால் தேவன் ஆபிரகாம் எப்படி பேசினாரோ, எப்படி அங்கே யாக்கோபோடு பேசினாரோ, அதை போல யோசேப்போடும் எப்படி பேசி வழிநடத்தி கொண்டாரோ, அதே போல மோசேயோடும் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவேதான் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய், வார்த்தையின் மூலமாய், அவர் அன்றைக்கும் வார்த்தையாய் இருந்தார், இன்றைக்கும் வார்த்தையாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் அவர் சொப்பனங்களிலும் தரிசனங்களினாலும் தன்னை அடையாளப்படுத்தி தான் சொன்ன வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த தேவனை நாம் இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளாக அவரை ஆராதிக்கிறவர்களாய், அவரை தொழுது கொள்ளுவர்களாக இருப்பது என்பது ஒரு பெரிதான காரியமாக இருக்கிறதாமே. ஏனென்றால் நான் அதைத்தான் கடந்த வாரம் கூட சொன்னேன். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் வரைக்கும் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டார்கள். ஆமென். ஆனால் எப்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆட்டு இரத்தத்தினாலே தங்களை பாதுகாத்து பிறகு அவர் சொன்ன வார்த்தையின்படி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்களோ, அது முதல் தேவன் அவர்களை சபை என்று அழைக்கிறார். ஆமென். ஆகவேதான் நாம் இன்றைக்கும் ஒரு சபையை நாம் தெரிந்தெடுப்பதில்லை, அல்லது நாம் இந்த சபையிலே சென்று நம்முடைய பெயரை கொடுத்து அதிலே பதிவு செய்து அங்கே மாத சந்தா அல்லது மாத காணிக்கை இப்படி ஒரு நோக்கத்திற்காக நாம் அதில் இணைத்துக் கொள்வதில்லை. ஆமென். பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்ததினால் நாம் தேவனுடைய சபையாக மாறுகிறோம். ஆமென். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய சபை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. அதுதான் சபை. மனிதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வதோ, அல்லது ஒரு மனிதன் நமக்கு வழிகாட்டியாகவோ, அல்லது ஒரு குடும்பத்தில் பிறந்ததினாலோ, அல்லது அந்த மதத்திலோ அல்லது ஜாதியிலோ பிறந்ததினாலோ நாம் தேவனுடைய சபை அல்லது தேவனுடைய ஜனம் என்ற அல்ல. ஆமென். பாருங்க, தேவனுடைய சபை என்பது தேவனுடைய தெரிந்துகொள் மூலமாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், அது விசுவாசத்தை கொண்டு தேவன் துவக்குகிறார். ஆமென். வெறுமன ஒரு வார்த்தை அல்ல, அல்லது யாரோ சொன்னதை நம்புவதல்ல. நம்முடைய விசுவாசத்தை
தேவனில் நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென். அதுதான் தேவனுடைய விருப்பம். நாம் தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். அந்த வார்த்தைக்கு அடையாளம் உண்டு, அதிலே அற்புதம் உண்டு, அதிலே நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு சுகம் உண்டு என்று நாம் ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து அந்த வார்த்தையை நம்முடைய ஜீவியத்திலே பொருத்தி அதை நிரூபித்து அந்த ஜீவியத்தையோடு கூட இணைந்து நடப்பதுதான் ஒரு சரியான விசுவாசமாக இருக்கிறது. ஆமென். நான் சொல்ற காரியம் உங்களுக்கு புரிகிறதா? விசுவாசம் என்பது அதை நாம் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவதாக இருக்க வேண்டும். அதிலே நாம் உறுதிப்பட வேண்டும், அதிலே நிலைத்து நிற்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்றால், தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொன்னபடி நான் நடந்து அதை பெற்றுக்கொள்வேன். அதை சொன்னபடி நான் நிறைவேற்றுவேன். அவர் சொன்னபடி அந்த நேர்வழியிலே நடப்பேன் என்ற அந்த காரியத்தோடு நாம் இணைந்து பயணம் செய்வது. நம்முடைய சுய விருப்பத்திலோ அல்லது நம்முடைய சுய சிந்தையிலோ அல்லது நம்முடைய செயல்கள் மூலமாக அல்ல. தேவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ, எப்படிப்பட்ட விசுவாசத்திலே இருக்க சொல்லுகிறாரோ, எப்படிப்பட்ட உறுதியா இருக்க சொல்கிறாரோ, எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அதிலே நாம் ஜெயிக்கிறதற்கு நாம் தயாராக இருக்கிறது தான் ஒரு ஜெபஜீவியம், ஒரு விசுவாசத்தை பிடித்து கொண்டு நடக்கிற ஒரு ஜீவியமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் அதே காரியத்தை தான் செய்தார். ஆமென். ஏதோ நம் ஒருவருக்கு மட்டும், எனக்கு மட்டும்தான் இப்படி ஏற்படுகிறது அல்லது என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் என்று இன்றைக்கு அநேகர் புலம்பிக் கொண்டு, அநேகர் அதை குறித்து ஏதோ ஒரு மரணமோ அல்லது ஏதோ ஒரு பிரிவினை வந்தது போல ஒரு துக்க முகத்தோடு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி நம்ம தேவ சமூகத்திலே துக்கத்தோடு, பாரத்தோடு அல்லது கவலையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் நாம் இன்னும் தேவனை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அதனாலதான் இஸ்ரவேலர்களும் அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களை வழிநடத்தும் பொழுது நாம் இன்றைக்கு அந்த காரியத்தை சிந்திக்க போறோம். எந்த இடத்தில் அவர்கள் புலம்பினார்கள், எந்த இடத்தில் அவர்கள் பிடிவாதமாக அங்கே எதிர்த்து நின்றார்கள், எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து எப்படி தங்களை தாங்களே மரணத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள், தேவனை விட்டு வழி விலகி போனார்கள் என்று நம்ம தியானிக்க போகிறோம். அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. வேத வார்த்தையானது நமக்கு அந்த நாட்களிலே இருந்த ஜனங்கள் எப்படி செய்தார்கள், அதிலே நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று அது ஒரு பகுதி, அது நம்முடைய ஜீவியத்திற்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கு. அதைத்தான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன் உங்களுக்கு. வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அதை தியானிக்கிற பொழுது, அதிலே பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து, அந்த நபர் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவித்தார், அதன் மூலமாக எப்படி தேவ நாம மகிமைப்பட்டது, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு உறுதியா இருந்தார், அப்ப அதை போல நான் இருக்கிறேனா என்று அவருடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம். அல்லது இன்னொருவரை பார்க்கிறோம், அவர் எப்படி விசுவாசத்தை துவக்கினார், ஆனால் முடிவிலே அவர் எப்படி தேவனை விட்டு வழி விலகி போனார், எந்த பாவத்திலே விழுந்து போனார், அல்லது எப்படிப்பட்ட சோதனை நேரத்திலே அவர் அங்கே விசுவாசம் இல்லாமல் தன்னை கெடுத்து கொண்டார். அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யக்கூடாது. சோதனை வரும் பொழுது நம்ம எப்படி உறுதியாக இருக்க வேண்டும், வேதனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, நம்ம எதிர்த்து நிற்கிற பொழுது எப்படி இருக்க வேண்டும், இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் பழைய ஏற்பாடானது நமக்கு ஒரு நிழலாக, அது ஒரு பேட்டனாக இருக்கிறது என்று நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு காரணம் என்றால், அது நம்முடைய ஜீவியத்திலும் நடக்கும், நடந்தே தீரும்.
அது நடக்காமல் நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை அதை நீங்கள் ருசி பார்க்க முடியாது. ஆக நம்முடைய ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் அது நடக்கும். என்னுடைய ஜீவியத்திலும், என்னுடைய குடும்ப ஜீவியத்திலும், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி அல்லது நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொருவருக்கும் என்ன நடந்ததோ அது நமக்கும் நடக்கும். ஆனால் நாம் எப்படி ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம்? நாம் எப்படி விசுவாசத்திலே உறுதியாக நிற்கிறோம்? நாம் எப்படி ஞானத்தோடு நடக்கிறோம், புத்தியோடு நடக்கிறோம், உண்மையோடு இருக்கிறோம் என்று நம்மை நாமே அவர்களுடைய ஜீவியத்தோடு பொருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த இஸ்ரவேலும் சபையும் குறித்து நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த காரியத்திலே பார்க்கும் பொழுது தேவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். நான் யாராக இருக்கிறேன்? ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறேன். பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைத்து அங்கே 100 வயது வரை அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசத்திலே உறுதியாயிருந்தார். அவர் நீதிமானாக இருந்தார். அவர் விசுவாசத்தின் மூலமாய் அவர் நீதிமானாக்கப்பட்டார். ஆமென். தேவனை தவிர வேற எந்த ஒரு அவர் எத்தனையோ தேசங்களுக்கு நடந்து சென்றார். அவர் நடந்து சென்ற அந்த பிரயாண தூரத்தை, அவர் கடந்து சென்ற அந்த ராஜாக்கள் இருந்த நாட்கள், அங்கிருந்த ஜனங்கள், அங்கிருந்த போராட்டங்கள், அவருடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பின காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது அவ்வளவு சீக்கிரம் நம்ம மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதிலே ஒரு 10% கூட நமக்கு ஏற்படலை. அந்த 10%க்கே நம்ம இப்படி என்ன ஆகி விடுகிறோம்? பலவீனமற்றவர்களாக ஏதோ நடந்து விட்டது துக்கத்தோட நம்ம முகத்தை தொங்க போட்டு கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய மனைவிக்கு பிள்ளை இல்லை என்றது அவருடைய மனைவியே ஒரு வேலைக்காரியை கொடுத்து, ஆனால் அந்த வேலைக்காரி அவர்களுக்கு விரோதமாக எழும்புவது, பிறகு அந்த பிள்ளை பிறக்கிற பிள்ளையும் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவாக எழும்புவது. பாருங்க, அப்ப அந்த குடும்பத்தில் இருந்தே அந்த பிரச்சனைகள் வருகிறது. அப்போல தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்து அங்கே அந்த வேலைக்காரர்கள் மூலமாக அங்கே செம்மறியாடு மேய்ப்பதன் மூலமாக அனுதின காரியத்தில் அங்கேயும் அவர்களுக்குள்ள வாக்குவாதம், போராட்டங்கள் நடைபெறுகிறது. கூட இருந்தே அவர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புவது. அதே போல அந்த ராஜா அங்கே அவருடைய மனைவியை எடுத்துக்கொள்வது. பாருங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம். இன்னைக்கு நம்முடைய வீட்டுல யாராவது பக்கத்துல வந்து ஏதாவது பேசினா கூட நம்ம பயந்துக்கிறோம். ஆனா அன்றைக்கு ராஜா அவனுடைய மனைவியையே எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஆனாலும் என்ன செய்யல ஆபிரகாம்? பயப்படல. தேவ சமூகத்துல பொறுமையாய் காத்திருந்து தேவனோடு கூட ஜெபித்து அந்த ராஜாவுக்கு ஒரு பயம், ஒரு நடுக்கம் வரும்படி ஜெபத்திலே ஜெயம் கொண்டான். ஆமென். பாருங்க, அதுதான் நமக்கு ஒரு அடையாளம். நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலே நம்ம துவண்டு விடுகிறோம். ஏன் இங்கே தன்னை அடையாளப்படுத்துகிறார் என்றால், ஆபிரகாமுடைய ஜீவியம் ஒரு மேன்மையான ஒரு ஜீவியமாக தேவனுடைய பார்வையில் இருந்தது. அவருடைய ஜீவியம் ஒரு சாட்சி நிறைந்ததாக இருந்தது. யாரும் அவரை குறித்து எந்த ஒரு காரியம் சொல்ல முடியாதபடி அங்கே தனக்கு பிறந்த அந்த 100 வயதிலே பிறந்த அந்த குழந்தையை கூட அவர் கொண்டு போய் தேவனுக்காக பலி செலுத்த கொண்டு போனார். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டாலே அங்கே துவண்ட கதறி ஏதோ ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது போல இனி அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காத வரை அங்கே துக்கத்தோடு அங்கே கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்க முடியும். அப்ப அது எதற்கு அடையாளம் என்றால், அவர்கள் இன்னும் விசுவாசத்திலே வளரவில்லை. இன்னும் தேவனை குறித்தான அந்த தேவன் என்ன செய்வார் என்று அந்த அறியாமையில இருக்கிறார்கள் என்றுதான் அடையாளம். ஆபிரகாமுக்கு தெரியும் தேவன் எதை கொடுத்தாலும் அதை திரும்ப தருவார் என்று. இப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல அங்கே அவர் சொன்னத யாக்கோபை குறித்து அப்படித்தான். யாக்கோபை குறித்து நமக்கு தெரியும். யாக்கோபு எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கடந்து வந்தார் என்று. பாருங்க, அதற்காகத்தான் நம்ம அந்த காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது, ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் அவரை
பேர் சொல்லி அழைத்தார். அந்த ஈசாக்கை தான் அங்கே ஆபிரகாம் அந்த மலை மேலே அங்கே வெட்டுவதற்காக கொண்டு வந்தார். ஆனால் தேவன் அதை தடுத்து நிறுத்தி அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அதை பலி செலுத்தும்படி செய்தார். ஆகவேதான் பாருங்கள், தேவன் ஆபிரகாமை அழைத்த அவனை நீதிமானாக கண்டு அவனை அங்கே தேவன் பெருமைப்பட வைத்தார். அதை போல நம்மையும் நாம் விசுவாசத்திலே உறுதியாய் இருப்போம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையாக இருப்போம், தேவனுக்கென்று வைராக்கியமாய் இருப்போம் என்று நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அந்த அழைப்பை நாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அத்தனை கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமாகி நமக்கு கிடைச்சது பாருங்க. அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஆனா ஜனங்கள் இன்னைக்கு என்ன செய்கிறது இல்லை, நன்றி மறந்தவர்களாக, அங்கே துரோகம் செய்கிறவர்களாக, தேவனை குறித்து அந்த கவலை இல்லாதபடி உலக மயக்கத்திலே, உலக இச்சைகளிலே, உலக வழிபாடுகளிலே, உலக காரியங்களிலே தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாக, ஒரு இழிவானவர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. என்னை கனப்படுத்துவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துவர்களை நான் கனவீனப்படுத்துவேன் என்று. அப்ப தேவன் உங்களை அழைத்த அந்த அழைப்பை அவர் கனப்படுத்தி உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு ஒரு ஹானர் கொடுக்கிறார். அந்த மரியாதையை நாம் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம பார்க்கிறப்போ அங்கே ஆபிரகாமிலே அந்த அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்ளலையும் செய்தார். ஈசாக்கை அங்கே ஒரு நீதிமானுக்கு அடையாளமாக அவனுடைய ஜீவியத்திலே பார்க்கும் பொழுது அவன் கையிட்டு செய்த வேலையிலே 100க்கு 100 ஆசீர்வாதம் வந்தது. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். ஆனா நம்ம என்ன பண்ற, நம்முடைய வாழ்வில அறுவடை செய்ய முடியாத அளவுக்கு தடைகள் வருகிறது. ஏனென்றால் நம்ம விசுவாசத்தோடு அதை விதைப்பதில்லை. நம்ம விசுவாசத்தோடு நம்ம தேவ சமூகத்திலே கேட்கும் பொழுது அதை தேவன் பெருக பண்ணுவார். 100 மடங்கு பெருக பண்றார். 1 மடங்கு 2 மடங்கள். நமக்கு 100 ரூபாய் தேவை என்றால் தேவன் நமக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதான் 100 மடங்கு. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள என்ன செய்யல, அந்த வழிமுறைகளை அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று தெரியாமல் நம்ம இன்னும் அங்கே வெறுமனே உட்கார்ந்து கொண்டு எனக்கு இல்லையே, எனக்கு இது போய்விட்டது, எனக்கு அதா இதா என்று புலம்பி தள்ளுகிறவர்களாக இன்றைக்கு அநேகர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நம்மளுக்கு அந்த புலம்பலோ அந்த பஞ்சமோ பசியோ பட்டினியோ இருக்காது. நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததில்லைங்கிறது வேதம். தேவன் நம்மை போஷிக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும். பாருங்க, அதே போல அங்கே யாக்கோபிலே தேவன் கிருபையை கொடுத்தார். யாக்கோபுக்கு அந்த கிருபையாய் 12 பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகள் மூலமாக அந்த இஸ்ரவேல் கோத்திரம் அதை பெருகினதாக இருந்தது. அதிலே அவனுக்கு பிறந்த 11ஆவதாக பிறந்த ஆண்மகனாகிய யோசேப்பின் மூலமாக தேவன் தன்னை அங்கே யோசேப்புடைய ஜீவியத்தில் என்ன காணப்பட்டதோ அதை அப்படியே இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவியத்திலும் காணப்படுகிறதை, அந்த பரிபூரணத்தை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி யோசேப்பு கடைசியிலே எகிப்திலே ஒரு பார்வோனுக்கு அடுத்த நிலையில இருந்தாரோ அதை போல இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியை அவர் ஆண்டு கொள்ள வரப்போகிறார். அவர் அந்த பூமியை அங்கே 1000 வருஷம் அரசாள போகிறார். அப்ப அவரோடு கூட நம்ம இருப்போம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம அதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அந்த 1000 வருடம் அரசாட்சி வரப்போகிறது, அந்த அரசாட்சியிலே நான் இருப்பேன் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நம்ம அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அதனால்தான் நான் இந்த 3 காரியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். தொடர்ந்து நாம் இங்கே பார்க்கிற காரியம், கடந்த நாட்களிலே நாம் அநேக காரியங்களை தியானித்தோம். அதிலே இந்த 10 வாதைகள்,
அந்த வாதைகள்ல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம கவனித்தார்களானால், இந்த மோசேயும் ஆரோனும் என்ன செய்கிறார்களோ அதைவே அன்றைக்கிருந்த மந்திரவாதிகளும், அன்றைக்கிருந்த அந்த நீங்க வாசிங்க 8ஆம் அதிகாரத்திலே பாருங்க, அங்கே யார் அந்த காரியத்தை அப்படியே செய்கிறார்கள் என்று பாருங்க. வாசிங்க 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். பாருங்க, இன்றைக்கு அநேகர் அதைத்தான் உலக ஜனங்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க. அங்க போனாலும் அது நடக்குது, இங்க போனாலும் இது நடக்குது, அப்ப எல்லாம் ஒன்றுதான். அவர்களும் என்ன செய்கிறார்கள்? பேயை விரட்டுகிறாங்க, அங்க மந்திரிச்சு தாயம் கட்டுறாங்க, அங்க அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க என்று சொல்லி அதை நாடி ஓடுகிறது. அது இன்றைக்கு நேற்றல்ல, மோசேயுடைய காலத்திலேயே அது நடந்தது, அது இருந்தது. ஆனால் அங்கே தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆரோனுடைய கோலோ அவர்களை விழுங்கி போட்டது. ஆமென். அது எவ்வளவு வந்தால் அத்தனையும் இந்த ஒரு சர்ப்பம் அதை விழுங்கி விட்டது. அதுதான் தேவனுடைய கரம். ஆமென். அப்ப தேவன் பாருங்க, ஒரு மனிதனோடு கூட இருக்கிறப்போ உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு 1000 பேர் போராடுத்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார் தேவன். ஆமென். அதுதான் தேவன். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அடையாளம். அந்த மந்திரவாதிகளோ, அங்க இருக்கிற அந்த மாய வித்தைக்காரர்களோ, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? சூனியக்காரரும் இல்ல, நாங்களும் செய்ய முடியும், எங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி அவங்களும் அதே தைரியத்தோடு அங்க நின்றுப்பாங்க. எங்க கடவுளும் பெரியது, எங்க கடவுள் எப்படி செய்ய முடியும், உங்க கடவுள் மட்டுமில்ல எங்க கடவுளும் செய்ய முடியும் என்று சொல்லி அங்கே அவர்கள் அதை சொல்லி நிச்சயமாக கேலியும் கிண்டல் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அது இன்றைக்கும் நடந்துதான் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறப்போ, உபவாசம் இருக்கிறப்போ, ஒன்றை செய்யும் பொழுது, சொல்லும் பொழுது அங்கே எங்களதும் இப்படித்தான், எங்களது இப்படி நடக்கிறது என்று சொல்லி அவர்களும் தங்களை மேன்மைப்படுத்தி பேசுவதை, தங்களை மேன்மைப்படுத்தி சொல்வதை நீங்க கேட்க முடியும். பாருங்க, தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் அது வித்தியாசமா இருக்கும். தேவன் எப்பொழுதுமே வித்தியாசமானவைகளை செய்கிறவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் அவர். பாருங்க, அப்போ அங்க அவர்களுடைய இருதயம் கடினமாய் இருந்தது. அதை போல பாருங்க, அங்க நதியிலே போய் மீன்கள் செத்து போனது 18ஆம் வசனத்துல வாசிக்கிறப்போ, அங்கே நதியை அடித்தார், தண்ணீரில் அடிக்கிறப்போ அந்த மீன்கள் செத்து போனது. அப்ப அங்க இருக்கிற மந்திரவாதிகளும் 22ஆம் வசனம் சொல்லுது, 17ஆம் வசனம் சொல்லுது, 17, 18ல நதிகள் இருக்கிற மீன் செத்து நாரி போகுங்குது. 22ஆம் வசனத்துல வாசித்த எகிப்தின் மந்திரவாதிகளும் அப்படியே செய்தார். பாருங்க, அவங்களும் அங்க நதியில் என்ன செய்யறாங்க? அங்கே அடிக்கிறப்போ தண்ணீர் ரத்தமாக மாறுது. பாருங்க, ஆரோன் செய்கிறார். 17ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது ரத்தமாய் மாறி போதும். பாருங்க, அந்த கோல் அடித்த உடனே அந்த கோல் ரத்தமா, அந்த தண்ணீர் ரத்தமா மாறுது. அந்த தண்ணீர் ரத்தமா மாறி அந்த தண்ணீரை குடிச்ச அந்த மீன்கள் செத்து அந்த நதி நாற்றம் எடுத்து போகிறது. பாருங்க, அங்க இருக்கிற அந்த ஜனங்கள்
அங்க இருக்கிற பாருங்க 19ஆம் வசனம் சொல்லுது, எகிப்தின் நீர்நிலைகள், வாய்க்கால்கள், குளங்கள், தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்களும் இரத்தமாகும்படி. அது மட்டுமல்ல, எகிப்து தேசம் எங்கும் இருக்கிற மரப்பாத்திரம், கற்பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரும் இரத்தமாய் மாறுகிறது. ஒவ்வொரு வீட்டிலே இருக்கிற தண்ணீர், அங்கே அண்டாவுல, குண்டாவுல, பாத்திரத்துல, பெரிய குளத்துல, பெரிய தண்ணி டேங்குல, இப்படி எல்லா இடங்களிலேயும் தண்ணீர் என்னவாக மாறுகிறது. இப்ப இவர்களும் அதே போல செய்கிறார். பாருங்க, இதை குறித்து பார்வன் என்ன செய்யலையாமா, சிந்தியாமல், அது என்னன்னே கவலைப்படாமல் அவன் பாட்டுக்கு போனான். மறுபடியும் அங்கே பார்க்கிறப்ப நதியிலே தவளைகள், அங்கே வீட்டுல பாருங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க, 8:3. நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். வாசிக்கலாம். அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். போதும். பாருங்க, சாப்பிட்ற டேபிள்ல, சாப்பாட்டுல, படுக்கையில, உட்கார்ற இடத்துல, வீட்டுல, அடுப்படியில, இப்படி எல்லா இடத்துலயும் தவளைகள் வந்து எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அது நடந்தது. தவளை வந்து என்ன செய்ததாம், 6ஆம் வசனம் சொல்லுது, அந்த எகிப்து தேசத்தையே மூடி போடுற அளவுக்கு, அந்த தேசமே தவளையா இருக்காம, அந்த ஊரே தெரியாத அளவுக்கு தவளைகள் இருக்கு. ஆனா மந்திரவாதிகளும் அப்படி செய்து தவளைகளை வரப்பண்ணினார். அடுத்தது நீங்க பாக்குறீங்க 16ஆம் வசனத்துல, கோலை எடுத்து புழுதியில் அடி, அப்ப பேன்கள் வரும்னு சொல்றார். அப்ப புழுதி அடிக்கிறப்ப பேன்கள் வருகிறது. மந்திரவாதிகள் அதை என்ன செய்ய முடியல. 18ஆம் வசனம் வாசிங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதன் மேலும் மிருகஜீவன்கள் மேலும் இருந்தது. இந்த காரியத்தை அவர்களால் என்ன செய்ய முடியல. அவங்க நினைச்சிட்டாங்க என்ன செய்தாலும் செய்ய முடியும். நாங்க தண்ணீரை இரத்தமா மாற்றணும், நாங்க நதியில தண்ணீர் வந்தது. மறுபடியும் இன்னொரு காரியம் என்னது, தவளை வந்தது. அதுக்கு முன்னால சர்ப்பம் வந்தது. 3 காரியம். முதல்ல சர்ப்பம், 2வது தண்ணீர் ரத்தமாய் மாறுதல், 3வது தவளை. அப்ப இந்த 3 செய்யறப்போ தேவன் அவர்களை விட்டுட்டார். ஏனென்றால் அவங்க நினைச்சிட்டாங்க என்ன செஞ்சாலும் நாங்களும் செய்வோம் என்று சொல்லி அவர்களும் அங்கே சிரித்து பரியாசம் பண்ணி கேலியும் பண்ணி, இன்றைக்கு அதைத்தான் செய்வாங்க. உங்களை மற்றவர்களுக்கு முன்பாக அங்கே அவர்கள் பரியாசம் கேலி கிண்டல் செய்யறப்ப நீங்க அமைதியாகவே தேவனுக்கு உண்மையா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறப்போ அவர்கள் கொஞ்ச நாள்ல வெட்கப்பட்டு போயிடுவாங்க. ஏனென்றால் தேவன் உங்களை தொடர்ந்து அந்த பரியாசம் செய்ய விட மாட்டார். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பண்ணாங்க. என்ன செய்தார்கள், அவருடைய தலையில கொட்டி, உனக்கு தான் மந்திர வித்தை தெரியுமே, மாய வித்தை தெரியுமே, கண்டுபிடி, தலையில கொட்டுனது யாரு, கன்னத்துல அரைஞ்சது யாரு. அப்ப இப்படியெல்லாம் அன்றைக்கு இயேசுவை பரிகாசம் செய்தார். இன்றைக்கு நம்மளையும் செய்வாங்க. பாருங்க அங்கே புழுதி அடிக்கும் பொழுது அவர்களால் அது செய்ய முடியாது. அப்ப மந்திரவாதிகளும் பார்வோனும் சொல்றா, அப்படி இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல் என்று சொல்றான். அடுத்தது பாருங்க,
அங்கே 20ஆம் வசனத்துல, நீ என் ஜனங்களை போக விடு, அப்படி நீ போக விடலினா வண்டுகள் வரும் என்று சொல்றார். வண்டுகள் பூமியின் நடுவில நானே கர்த்தர் என்று அறியும்படி. அடுத்தது தேவன் இப்ப எங்க வருகிறார் பாருங்க, தன்னுடைய ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறார். ஆமென். 5ஆவதாக அவர் வித்தியாசத்தை காட்டுறார். 5 என்பது கிருபை. அப்ப இன்றைக்கு நம்ம கிருபையில் இருக்கிறோம். மற்றவர்களுக்கும் நமக்கும் தேவன் வித்தியாசத்தை காட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, நீங்க என்ன செய்தாலும் மற்றவர்களை விட வித்தியாசமாக நீங்க செய்கிறீர்கள். நீங்க செய்யவது அவர்களால் செய்ய முடியாது. நீங்கள் பேசுவது போல அவர்களால் பேச முடியாது. நீங்க பரிசுத்தமா இருப்பது போல, உண்மையா இருப்பது போல, சத்தியத்தின்படி நடப்பது போல, இங்கே தேவனுக்கென்று விசுவாசத்துல வைராக்கியமா இருப்பது போல அவர்களால் இருக்க முடியாது. அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம். தேவன் அதை பிரிச்சு காட்டுறார் பாருங்க. பூமியின் நடுவிலே வாசிங்க 22ஆம் வசனத்துல. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆமென். பாருங்க, அந்த வித்தியாசத்தை காட்டுறார். அது என் ஜனங்களுக்கு நான் கொடுக்கிற அடையாளம். உன் ஜனங்களுக்கு அங்கே என்ன வரும்? வண்டுகள். வீட்டிலேயும் உன் ஊழியர்காரர் மேலும் அங்கே உன் ஜனங்கள் மேலும் வீடுகளிலேயும் தேசம் முழுவதும் வண்டுகள் நிறைந்து போகும் என்று சொல்றார். எப்படி தவளை வந்து அந்த தேசத்தை மூடி போட்டதோ அதே போல வண்டுகள் வந்தா என்ன செய்யும்? அவர்களுக்கு இருக்கிற உணவை பூரா பறிச்சு தின்னு போடும். தவளைகள் கூட ஒன்றும் செய்யாது, அது நாரித்தான் போகும். ஆனால் வண்டுகள் வந்தால் எல்லா செடி கொடிகளை, எல்லா கனி காய்களை தின்று போடும். அப்ப அவர்களுக்கு உணவு பஞ்சம் வரும். ஆனால் தேவன் இவர்களுக்கு அதை அனுப்பாதபடி, இஸ்ரவேலர்கள் இருக்கிற அந்த கோசேன் நாட்டுக்கு அனுப்பாதபடி தேவன் பாதுகாத்து கொண்டார். அதனாலதான் இன்றைக்கு நம்மளையும் தேவன் என்ன செய்கிறார்? நம்ம இருக்கிற வீட்டை சுற்றி பாதுகாக்கிறார். நீங்க உண்மையாகவே தேவனுக்கு பயந்து விசுவாசத்தில் உறுதியாய் நின்றால் தேவன் உங்களை காப்பார். நீங்க இருமனம் உள்ளவர்களாக, இது ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா என்று இருமனம் உள்ளவன் தன் வழியிலே நிலை நில்லான்றது வேதம் சொல்லும். அப்ப நீங்க உண்மையாகவே எந்த ஒரு காரியமானாலும் உறுதியாக, என் தேவன் எனக்கு இதை செய்வார், என் தேவன் என் கூட இருக்கிறார், இது நடக்க முடியும், இதை என் தேவன் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வார் என்ற அந்த உறுதியோடு மனப்பான்மையோடு நம்ம இருக்க வேண்டும். அதனால தேவன் அதை அந்த ஜனங்களுக்கு அவர் வேறுபடுத்தி காட்டினார். பாருங்க, அந்த ஜனங்கள் அங்கே தேசம் கெட்டு போயிற்றாமா. 24 கடைசி வசனத்தை வாசிங்க. வண்டுகளினாலே வாசிக்கலாம். 24ஆம் வசனம் கடைசி. தேசம் முழுவதிலும் வீடுகளில் அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. பாருங்க, தேசம் கெட்டு விட்டதாம். தேசத்தை அது அழித்து போடுகிறது, அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப பாருங்க, பார்வோன் அழைப்பித்து என்ன சொல்றார்? நீங்க போய் உங்க தேவனை ஆராதனை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றார். அப்போ கர்த்தர் மோசே சொல்றார், எங்கள் தேவனாய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமோ, எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவருடைய கண்களுக்கு முன்பால் பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்க 3 நாள் பிரயாணம் போய் கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிற விதியின்படியே செய்வோம் என்று சொல்றார். பாருங்க, ஒரு தேசத்துக்குள்ள இருக்கிறப்போ அந்த தேசத்து குடிகளை போல நீங்கள் அவர்கள் செய்வதை போல செய்யக்கூடாது என்பதை இங்க அவர் உணர்த்துகிறார்.
இன்னைக்கு நம்ம அநேகர் அதைத்தான் தவறு செய்கிறோம். அவர்களை பிரியப்படுத்த அவர்கள் எப்படி செய்கிறார்கள் அதை போல அவர்களுடைய பாணியிலே அந்த பண்டிகைகளையும் நாட்களையும் அவர்களைப் போல அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டாடுற காரியம். தேவன் அருவருக்கிற காரியம். தேவனுக்கு எப்படி இருக்கிறதாமா? அருவருப்புன்னு சொல்லுது. எவ்வளவு பேர் அதைய நம்ம சரியாய் உணர்ந்து கொள்கிறோம்? பாருங்க, வேதம் நமக்கு ஒவ்வொன்றை சொல்லி அதை எச்சரிக்கும் பொழுது, அந்த எச்சரிப்பு அந்த வாசிக்கிறப்ப, அந்த கேட்கிறப்ப மட்டும் இல்ல. அது நம்முடைய காதுகள், அந்த 2 காதுகளிலும் அது கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படி இல்லை என்றால் நம்ம என்ன ஆயிட்டோம்? ஆவிக்குரிய நினைவிழப்பு. நாம் அங்கே மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இல்லையா, நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை நீங்க 10 வேளை சொல்லிட்டே இருந்தா தான் எங்களுக்கு அந்த உணர்வு வரும் அப்படிங்கிறது அது எதற்கடையாளம்? நம்ம என்ன ஆகிவிட்டோம்? ஒரு மனிதனுக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறவனுக்கு தான் தொடர்ந்து ஊசி போட்டுட்டே இருப்பாங்க. மருந்து மாத்திரையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. நமக்கு என்ன தேவையில்லை? ஊசியோ மருந்து மாத்திரையோ தேவையில்லை. ஒவ்வொரு முறையும் எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை அந்த வார்த்தையை கேட்டாலே அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே அது பதிந்து விடும் அளவுக்கு நீங்க அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சரியானபடி அதை உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது மட்டுமே அது கிரியை செய்யும். அவர்கள் இல்ல போக முடியாதுன்னு சொல்றப்போ, மறுபடியும் அவர்களை விடமாட்டேன்னு சொல்றப்போ, அங்கே அங்கே கழுதை, மாடுகளை, ஆடுகளை இவைகள் எல்லாம் அங்கே ஒரு காலத்தை அவர்கள் ஆண்டவர் குறிக்கிறார். மறுபடியும் பாருங்க. அங்கே அந்த காளையை குறித்து கைப்பிடி எடுத்து சாம்பலை அள்ளி போடுகிறார். 9ஆம் அதிகாரத்திலே மோசே. அது எகிப்து தேசம் முழுவதும் என்ன ஆகிட்டு? தூசியினாலே எரிபந்தங்கள், கொப்பளங்கள் எழும்பின. பாருங்க, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, பார்வோனுக்கு முன்பாக அங்கே இருந்த மனிதர்கள் எல்லார் மேலும் வந்தது. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் மேலும் உண்டானதால் அந்த கொப்பளங்களை நிமித்த மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ஜெபிக்கிறப்ப உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நின்று பேசவோ எதிர்த்து நின்று எந்த ஒரு காரியத்தை செய்யவும் முடியாத அளவுக்கு உங்க ஜெபம் இருக்க வேண்டும். இன்னைக்கு மற்றவர்களை கண்டு தேவ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. ஐயோ, அவங்க அதை செய்து விடுவார்கள், இதை செய்து விடுவார்கள், அப்படி இப்படி என்று. நமக்குள் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவரு? அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதிகாலமே எழுந்து பார்வோனுக்கு முன்பாய் நீ போ, என் ஜனங்களை ஆராதனை செய்ய விடு. நீ அப்படி செய்ய விடலை என்றால் நான் இந்த பூமியிலே நான் யார் என்பதை அறியும்படி செய்வேன் என்று சொல்லி அவனுடைய வெளியில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் செத்து போகும்படி கல்மழை பெய்யும் என்று சொல்லுகிறார். அதனாலதான் இன்னைக்கு அநேக இடங்களிலே மழைகள் இல்லாமல் போகிறது, அல்லது மழைகள் வந்தால் அது ஜனங்களை பெரிய தொல்லைக்குள்ளாக ஏற்படுத்துகிறது. பாருங்க, 23ஆம் வசனத்துல வாசிக்கிறப்போ சகல விதமான பயிர்கள் மேலும் கல்மழை பெய்ய வானத்துக்கு நேராக கையை நீட்டும் பொழுது அந்த தேசத்திலே 24 வாசிங்க. கல்மலையும் கல்மலையோட கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. பாருங்க, எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியில் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகள் எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இது இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை
மழை இல்லாதிருந்தது. பாருங்க, தேவன் அதை பிரிச்சு காட்டுறாரு பாருங்க. அந்த எகிப்தியர்களுக்கு அந்த கல்மலை, அந்த மலை வந்து அந்த தேசத்திலே மனிதர்கள், மிருக ஜீவன்களை கொன்று போட்டது. எல்லாவற்றையும் அழித்து போட்டது. வெளியின் பயிர் வகைகள், மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கோ அப்படி நடக்கவில்லை. ஆமென். ஆமென். பாருங்க, ஆண்டவர் அங்கே நான் இனி ஒருபோதும் அதை சொல்றாரு பாருங்க ஆண்டவர். இந்த மகா இடிமுழக்கங்களுக்கு கல்மலையை ஒளியும் பண்ணும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போக விடுவேன், உங்களுக்கு தடையில்லை என்று அங்கே மோசே, நான் இந்த முறை பாவம் செய்தேன் என்று அவன் அறிக்கை எடுக்கிறான். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே உடனடியாக அந்த மலையை நின்று போகும்படி கர்த்தர் செய்கிறார். ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதாம். பிறகு பாருங்க, கடைசியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 10:12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகள் எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் ஒரு கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று இராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரப்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட பாருங்க, அங்க அந்த தேசம் முழுவதும் நிரம்பி போகும் அளவுக்கு வெட்டுக்கிளிகளை அங்கே தேவன் காற்றின் மூலமாக ஒரு தேசத்திலிருந்து, ஒரு பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த தேசத்தை அவர்களுக்கு வாதைகளை அனுப்புகிறார். ஆனால் இவர்களுக்கோ ஒரு சேதமும் அணுகவில்லை. ஆமென். அதனால்தான் தேவன் இன்றைக்கும் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறது இல்ல? அதை பற்றி கவலையே இல்லாமல் அவர்களோடு கூட சேர்ந்து நம்மளும் ஆட்டம் போடுறது, அவங்களோடு சேர்ந்து எல்லா காரியத்தை செய்வதனால அவர்களுக்கு வருகிற அந்த தண்டனை நமக்கும் கிடைக்கிற அளவுக்கு நம்ம நம்முடைய பிள்ளைகளையும் நம்மளே அந்த தண்டனைக்கு உட்படுத்திக் கொள்கிறோம். அது நமக்கு ஒரு எச்சரிக்கை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கும் அது வரக்கூடாது என்று தேவன் நம்மை பிரித்து வச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன செய்கிறோம்? கிரியைகளினாலே அதை நாம் செய்யாதபடி அந்த உலக ஜனங்களோடு, உலகத்தானை போல நம்மும் அவர்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுகிறது. இன்றைக்கெல்லாம் அநேக இடங்கள்ல இது போல காரியங்களை நம்ம பார்க்க முடியாது. அங்கே வியாதிகள் வருவதும், மரணங்கள் ஏற்படுவதும், குடும்பத்திலே குழப்பம் ஏற்படுவதும், போராட்டம் ஏற்படுவதும் என்ன காரணம் என்றால், அந்த புறஜாதிகளைப் போல அவர்களுக்கு பிரியமாய் நடந்து, அவர்களை மேன்மைப்படுத்தி, அவர்களை பெருமை பேசிக்கொண்டு, அவர்களை அங்கே சார்ந்து இருக்கிற காரியம், தேவனை சார்ந்தாமல், தேவனிடத்திலே போய் கேட்டு, தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, தேவனிடத்திலே கிருபை இரக்கத்தை கேட்காமல், மற்ற மனிதர்களிடத்திலே போய் அவர்களை சாரும் பொழுது அவர்களுக்கு வருகிற பிரச்சனைகள் நமக்கும் வருகிறது. அது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை நாம் கேட்டு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு அவர் அநேக வாதைகளை இந்த பூமிக்கு அனுப்புறன்னு இருக்கார். கடைசி நாட்கள்ல வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. அந்த காரியம் இன்றைக்கு நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மழைகளும், இங்கே வெள்ளங்களும், பூமி அதிர்ச்சிகளும், கொள்ளை நோய்களும், இது எல்லாம் கடைசி நாட்கள் உண்டாகுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்றைக்கு நன்றாக தெரிகிறது. மழை, மிக கடுமையான மழை அநேக தேசங்களிலே உடைத்து போட்டிருக்கு. அதே போல சூறாவளி காற்று, அது மட்டுமல்ல பூகம்பம், யுத்தங்கள், நம்மள கொள்ளை நோய்கள், பஞ்சம், இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் ஜனங்கள் என்ன ஆகுறாங்க? அந்த கொள்ளை நோய் வர்றப்ப மட்டும் அந்த பயத்தோட நடுக்கத்தோடு இருக்கிறது. அது போன பிறகு மறுபடியும் பாவம் செய்கிறது.
எப்படி அந்த எகிப்திலே இருந்த பொழுது அந்த எகிப்தியனை போல வாழ்ந்த எகிப்துக்கு போல இருந்தார்களோ அதை போல இன்றைக்கும் இந்த உலகத்திலே இந்த உலகம் என்கிற எகிப்திலே இருந்து கொண்டு அதை போல அதே காரியங்களை செய்வதால் தான் இன்றைக்கு ஜனங்களுக்கு இவ்வளவு போராட்டம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத நிலை காணப்படுகிறதுக்கு அது மிக முக்கியமான காரியமாக இருக்கு. இது எல்லாவற்றையும் விட அங்கே தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, 3 நாள் காரிருள் வருகிறது. 22ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே தன் கையை 21, 22 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக் கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. பாருங்க, 3 நாள் வரைக்கும் ஒருவரை ஒருவர் காணுவேன். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கோ வாசஸ்தலங்களில் வாசிங்க 23 கடைசியில அவர்கள் வாசஸ்தலங்களிலோ வெளிச்சம் இருந்தது. பாருங்க, அந்த வித்தியாசத்தை தேவன் ஒவ்வொரு இடத்திலையும் காட்டிக்கொண்டே வர்றார். அந்த பெண்களிலிருந்து அவர் அதை காட்டிக்கொண்டு வருகிறார். இந்த 4வது காரியத்திலிருந்து அவர் காட்டிக்கொண்டு வருகிறார். அப்ப இவ்வளவு காரியத்தையும் கூட தேவன் அந்த ஜனங்களை பாதுகாத்தார். அப்ப இன்றைக்கும் நமக்கும் அப்படி அந்த பாதுகாப்பு அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நாம் எப்படி அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோமா, அல்லது நமக்கும் அந்த வாதைகள் நம்மை அணுகி கொண்டு இருக்கிறதா என்று நம்ம இன்றைக்கு நம்ம யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த உலகம் என்கிற எகிப்துக்குள்ள இருந்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம வீட்டை சுற்றி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த வாதைகள் நம்மை அணுகுகிறதா என்று நம்ம பார்க்கணும். உடம்பெல்லாம் குப்பளம் வருகிறது, கை கால் எல்லாம் எரிச்சல் ஆகிறது, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு என்று சொன்னால் அப்ப நமக்குள்ள அந்த வாதை கிரியை செய்கிறது. ஆண்டவர் சொல்லாரு, நானே உன் பரிகாரி, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்கிறார். ஆனா ஏன் அந்த வாதைகள் நமக்குள்ள இருக்கிறது, நம்ம குடும்பத்துக்குள்ள சுற்றி இருக்கிறது, நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் நம்ம அந்த உலகம் என்கிற எகிப்தை இன்னும் நம்ம மறக்கல. உலகத்தை பின்னோக்கி பார்த்து உலகத்தை விரும்பி உலக இச்சைகளை உலக காரியங்களை மேன்மை பாராட்டி உலகத்திலே காணப்படுகிறதை நாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறதுனால அந்த பெருமை நாவி நம்மை விட்டு போகல. அதை குறித்து நம்ம பெருசா எண்ணிக்கொண்டு அதுதான் எல்லாமே, இந்த உலகத்தில் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை என்கிற மனநிலைக்கு இன்றைக்கு அநேகர் வந்து விடுகிறார்கள். தேவனை மறந்தவர்களாக, அதான் தேவனை மறந்தவர்களாக செய்கிற காரியம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஓ இஸ்ரவேல் என்னை மறந்து போனாள், அவள் என்னை மறந்து போனாளுங்கிறார் ஆண்டவர். நான் செய்ததை அவள் நினையாமல் போனாளுங்கிறார். இப்ப இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா என்று பார்க்கணும். பாருங்க, அங்க இருக்கிற அந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை? இருள் இல்லை, வெளிச்சம் இருந்தது. ஆமென். அப்ப இயேசு இன்றைக்கு நமக்கு என்னவாக இருக்கிறாரு? வெளிச்சமாய் இருக்கிறார். அப்ப உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று வேதம் நமக்கு எச்சரிக்குது. அப்ப தேவன் நமக்குள் இருக்கிறார் என்றால் நமக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. இந்த வெளிச்சம் இருளாகாதபடி நாம் என்னவாக இருக்க வேண்டுமாமா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப அன்றைக்கு அந்த எகிப்தில் இருந்த ஜனங்களுக்கு அங்கே வாதை வந்து விழுந்தது. ஆனால் அதே எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு அந்த கோசோன் பட்டணத்திலே அவர்களுடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. ஒருவர் இருவருக்கு அல்ல, இஸ்ரவேல் புத்திரர் வாசிங்க சரியா, யாவருக்கும், இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் என்று யாரெல்லாம் தேவன் அந்த இடத்திலே கொண்டு போய் வைத்தார் அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் அங்கே வெளிச்சம் இருக்கிறது. பாருங்க, இப்ப பார்வோன் என்ன சொல்றாரு? நீங்க உங்க ஆடு மாடுகளை இங்க நிறுத்திட்டு குழந்தைகளை மோட நீங்க வேணா போங்க அப்படிங்கிறார். முதல்ல விடமாட்டேன்னாரு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எச்சு பண்ணி இப்போ குழந்தைகளை
கூட்டிட்டு போங்கங்கிறார். ஆனா ஆடு மாடு மட்டும் இருக்கட்டுங்கிறார். மோசே சொல்றாரு, எங்களுக்கு மிருக ஜீவன் எல்லாமே எங்களுக்கு வேண்டும். பார்வோன் என்ன சொல்றாரு, இனி நான் அப்படியெல்லாம் விட முடியாது, நீ என்ற மூஞ்சிலே முழிக்காதேங்கிறார். மோசே சொல்றாரு, நீ சொன்ன மாதிரி நானும் இனி மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லி, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி என்ன செய்கிறேன், இந்த ஜனங்களுக்கு கடைசியாக ஒன்றை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஒன்றை அனுப்புகிறார். வாசிங்க 4 11:4. அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் கேந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதல் பேர் அனைத்தும் மிருகஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று கடைசியா அந்த மூத்த பிள்ளைகள் எல்லாருக்கும் மரணம் வருகிறது. ஆடு மாடுகள் போன்ற எல்லாவற்றிற்கும் மரணம் வருகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றாரு 1ஆம் வசனத்துல, நான் ஒரு வாதை அனுப்புறேன், அவங்க இந்த இடத்தை விட்டு உங்களை சீக்கிரம் ஓடிப்போங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர்கள் உங்களை துரத்தி விடுவார்கள். அப்படி துரத்துறப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க பக்கத்து வீட்டுல யாராரு எகிப்தியன் இருக்கணும், அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஆணு பெண் எல்லாத்துக்கிட்டையும் அவங்க கிட்ட இருக்கிற வெள்ளி பொண்ணை கேட்டு வாங்கிட்டு நீ வாங்கிட்டு போங்கங்கிறார். வெள்ளியும் பொன்னையும் வாங்கி கொண்டு போங்கன்றார். அதை தேவன் அனுமதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா ஒரு சித்தமான அதை நம்ம இன்னொரு நாளைக்கு தியானிக்கலாம். சரி. ஆனால் இங்க நீங்க பார்க்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, தலைச்சான் பிள்ளை சாகும். பிறகு அவருக்கு பிறகுதான் அங்க பார்வோனுடைய மகன் இறந்து விடுகிறார். அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற எல்லாருடைய தலைச்சான் பிள்ளைகள் மரித்து போனார்கள். பாருங்க, அப்போ தேவன் பாருங்க, இன்றைக்கு அதை போலத்தான் இன்றைக்கு அந்த குதிரை ஏறி வருகிற 4 குதிரைகளை குறித்து நம்ம தியானிச்சோம். அதுல 4வது குதிரை என்னது? மரணம். அது எப்படி இருந்ததாமா? மங்கள் நிறமுள்ளதாக இருந்தது. அது மரணம் என்கிறதாக இருந்ததாம். அதனாலதான் இன்றைக்கு அநேக தேசங்களிலே யுத்தங்கள்னால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரிக்கிறார்கள். மழை வெள்ளம் வந்தால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், கொள்ளை நோய் வந்தால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள். மரணம் என்கிறது கடைசியாக ஊற்றப்பட்டது. அதே போல இன்றைக்கும் அது இந்த தேசம் முழுவதும் முழு உலகத்திலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நிக்க அப்படியே கீழே விழுகிறாங்க. அது என்னது? ஹார்ட் அட்டாக். அதுவும் கடைசி நாள்ல வரும்னு சொல்றார் ஆண்டவர். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்போ தேவன் சொன்னது அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னது இன்றைக்கு நமக்கும் சொல்லி இருக்கிறார். அங்கே என்ன நடந்து எப்படி அவர்களை விடுவித்துக் கொண்டு வந்தாரோ அதே போல இன்றைக்கு நம்ம மத்தியிலேயும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை எச்சரிக்கையோடு பார்க்க வேண்டும். நம்ம இஸ்ரவேலும் சபையும் என்று சொல்வது, இஸ்ரவேலுக்கு என்ன நடந்ததோ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி தேவனுடைய சபை என்று சொல்லுகிற நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்மை சுற்றி நம்முடைய தேசத்திலே, நம் இருக்கிற இடத்திலே இது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுல நீங்க தப்பிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது இதுல நீங்க போய் சிக்கி உங்களை இழந்து போகிறீர்களா என்று நம்ம யோசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நம்ம இழந்து போகக்கூடாது. நம்முடைய உடைமைகளை, நமக்கு கொடுக்கிற ஆடு மாடு ஜீவன்கள், வீட்டில் இருக்கிற பொருட்கள், வேலை, இப்படி எதையும் நம்ம இழந்து போகக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, இல்லை என்னை ஏமாற்றிட்டாங்க, என் பிள்ளையை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டாங்க, அல்லது என்னுடைய பைக்கை திருடிட்டு போயிட்டாங்க, என்னுடைய வாகனம் விபத்து ஏற்பட்டுருச்சு, இது நடந்தது அது நடந்தது என்று சொல்லுவாங்க. யார் காரணம்? இன்னைக்கு ஆண்டவர் மேலதான் எல்லாரும் பழிய போடுறாங்க. தவறு செய்கிறது இவர்கள், இச்சிக்கிறது இவர்கள், அங்கே விரும்பி செய்கிறது
எல்லாவற்றையும் செய்து தேவன் மேலே பழி போட்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களாக இல்லாதபடி அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொன்ன அந்த நீதிமான்கள், அந்த பரிசுத்தவான்கள், அந்த உண்மையுள்ளவர்கள் எப்படி தேவனுக்காக உண்மையாக இருந்தார்கள், அதை போல தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் இருக்க வேண்டும். கடைசியாக பாருங்க, அங்கே தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினார். என்னது? வீட்டுக்கு ஒரு ஆட்டை தெரிந்தெடுங்கள், நீங்க அதை செய்யுங்க, பலியிடுங்க, அது கர்த்தருடைய பஸ்காவாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே பலியிட்டு, அந்த நேரத்திலே இவர்கள் அங்கே அதை புசிக்கிற நேரத்திலே அங்கே என்ன நடந்தது? வாசிங்க. 12:27 வாசிங்க. 27, 28, 29 சீக்கிரம் வாசிக்கலாம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவரின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். கர்த்தர் என்ன செய்தார்? இங்க இவங்களுக்கு அந்த சொன்னபடி தலை வணங்கி பணிந்து கொண்டு அதை செய்தார்கள். ஆமென். அப்ப நம்ம அப்படி செய்கிறோமா? இன்னைக்கு தேவனுக்கு தலை வணங்குறோமா? தேவனை பணிந்து கொள்கிறோமா? தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்கா என்று நம்ம பார்க்கணும். அங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணலானாலே முட்டி வலிங்கய்யா, கை வலியா, கால் வலியா, ஜெபமே பண்ண முடியல. ஜெபிக்கலான்னு கூப்பிட்டாலே ஜெபிக்கிறக்கு அந்த உணர்வே இல்லாத மாதிரி பாருங்க. அதெல்லாமே என்னது? முரட்டாட்டம், கலகம், பிடிவாதம் உள்ள மனம். அப்படி நாம் செய்யும் பொழுது நம்மை நாமே மரணத்திற்குள்ளாக நம்ம வழி நடத்தி கொண்டு போகிறோம். அது நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. பாருங்க, அங்க பார்வோனுடைய வீட்டிலே அந்த மரணம், அந்த தலைப்பிள்ளை மரணம் அடைந்தான். அந்த குடும்பத்தில், அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகளுக்கும் மரணம் வருகிறது. பிறகு தேவன் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களை அங்கிருந்து புறப்பட சொல்லி அங்க இருக்கிறவங்க கிட்ட போய் எல்லாரும் 35ஆம் வசனம் சொல்லுது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டார்கள் என்று. இவ்விதமாய் அவர்களுக்கு தயவு கிடைக்கும்படி தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். எகிப்திலிருந்து அவர்கள் கொள்ளையிட்டு அங்கே கால்நடையாக அவர்கள் புறப்பட்டு சுக்கோத்துக்கு புறப்பட்டு போனார்கள் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், 38ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. பாருங்க, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் போகல, அங்கே எகிப்தில் இருக்கிற பலவிதமான ஜாதிகள், பலவிதமான வழிபாடுகளை உடைய ஜனங்கள், அவர்களுக்குள்ள அந்த பயம் வந்துருச்சு. என் மகன் போனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இவங்களோடைய நான் தப்பிச்சு ஓடுகிறேன், இவர்களுடைய நானும் பிரயாணம் போகிறேன் என்று சொல்லி இப்படி பல விதமான ஜாதிகள் அநேகர் போகிறாங்க. இதுதான் பிரச்சனைகள் வருகிறது. இவர்கள் மூலமாகத்தான் என்ன செய்யப்படுகிறார்கள்? இஸ்ரவேலர்கள் கண்ணில போய் மாட்டுகிறாங்க, சோதனைக்குள்ளாக அகப்படுறது. இவர்கள் தான் வேதனைகளை கொடுத்தது, இவர்கள் தான் அந்த ஜனங்களை எரிச்சல் ஊட்டும் பண்ணி பண்ணணும். கூட இருந்தே நீங்க கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு இது வேணும் அது வேணும், ஏன்னா இவனுக்கு வேணும், பக்கத்துலைக்கு பாயாசம் வேணுங்கிறாங்களா, அந்த மாதிரி பாருங்க. அப்போ இவர்கள் இந்த ஜனங்களோடு சென்று அவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை இவர்கள் எடுத்துக்கொள்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இவர்கள் தடையாக அநேக நேரங்கள் இருந்தார். இன்றைக்கு நம்மை சுற்றியும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நான் இந்த அதிகாரத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க சொன்னேன். இந்த ஜனங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும், இஸ்ரவேலர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கூட இருந்து
பல ஜாதியான ஜனங்களும் அனுபவித்தார்கள். ஆனால் அவர்கள் மூலமாகத்தான் இவர்களுக்கு உபத்திரவங்கள், போராட்டங்கள் அதிகரிச்சு வந்தது. அது நம்ம வர நாட்கள்ல தியானிக்கலாம். ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கும் நம்மை சுற்றியும் இது போன்ற ஜனங்கள் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களிலே பங்கு கொள்ள வர்றாங்க. அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? வேதனைகளை, நம்மை சோதனைகளை, நம்மை தேவனை விட்டு வழிவிலகச் செய்கிற காரியங்களை, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இவர்கள் மூலமாக செய்ய பிசாசானவன் தூண்டுகிறான். அதனாலதான் அன்றைக்கு அநேகர் விழுந்து போறாங்க. இல்லையா? அவங்க அப்படி செய்றாங்கல்ல, அவங்க அப்படி அது நடக்கிறாங்கல்ல, அதனால என்ன தப்பு? இதுல என்ன இப்படி பேசினா என்ன தப்பு? இந்த கடந்த நாட்கள்ல நீங்க இந்த ஒரு மாதமாக ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. கடந்த 2, 3 ஆண்டுகளாகவே ஒரு சகோதரன், வாலிபன் நல்ல அருமையா பாடல் பாடுகிற அந்த சகோதரனுடைய ஜீவியத்திலே அங்கே பிசாசு இன்னைக்கு கண்ணியை விதைச்சிட்டான். இன்னைக்கு அவரை குறித்து தான் எல்லா கிறிஸ்தவ யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் அவரை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவருடைய ஜீவியத்திலே அவர் எப்படி என்ன விதமான காரியங்கள், சினிமாக்காரனை போல சினிமா பார்க்கலாம், சினிமாவில் இது அது என்று சொல்லி சினிமாவை மேன்மைப்படுத்தி பேசி, நடிகனைப் போல, பாடகனைப் போல இப்படி அநேகரை பற்றி பேசுறது, நடக்கிறது, காரியங்களை செய்து இன்றைக்கு அவருடைய தனிப்பட்ட ஜீவியம் ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. அது ஏன் என்றால், தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்யாம சுயத்தில புறஜாதிகளைப் போல நடந்து கொள்வது. புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். புறஜாதிகள் செல்லுகிற வழிகளே, புறஜாதிகள் எதை விரும்புகிறாள் அதை நீங்க விரும்பாதீங்க, அது எனக்கு பிரியமில்லைங்கிறார் ஆண்டவர். அவர்கள் செய்வதை எல்லாம் கவனித்து அவர்களைப் போல இவர்களும் இமிட்டேஷன் செய்கிறது, அதை போல நடித்து காட்டுவது, அதை போல பேசி செய்கிறது. ஒரு காரியத்தை நான் கடந்த நாள்ல பார்த்தேன். சினிமா பாட்டு பாடுனா என்ன, சினிமா பார்த்தா என்ன, சினிமா என்று சொல்லி பேசுகிற அந்த காரியங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அதுல தவறில்லை என்கிற அளவுக்கு. தேவன் நம்மை எதற்கு அழைச்சிருக்கிறாரு? இங்க உட்கார்ந்து எல்லாம் ஜாலியா எல்லாத்தையும் அனுபவிங்க நான் சொல்லியிருக்காரு இந்த பூமியில. உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் இச்சியாதிருங்கள். நம்ம அதைத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையா தான் நம்முடைய செய்தி. பிசாசு எவ்விதமாய் கண்ணியிலை வைக்கிறான், எவ்விதமாய் தேவ ஜனங்களை அவன் கொன்று போடுகிறான், எவ்விதமாக தேவ ஜனங்களை அவன் வழிவிலகச் செய்கிறான், எப்படி அவன் மரணத்திற்குள்ளாய் வழி நடத்துகிறான் என்று இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வழிநடத்தப்பட்டார்கள், வழிநடத்தப்பட்ட இடத்திலே வழியிலே அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எப்படி வந்தது, அதற்கு அங்கே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களோடு கூட வந்த இந்த அநேக ஜாதிகள், மற்ற ஜனங்கள் எப்படி இவர்களை டெம்டேஷன் சோதிக்க பண்ணுவது அல்லது குழப்பத்தை கொண்டு வருவது, அவர்களை தவறாய் வழிநடத்துகிற செயல்கள் செய்ய வைத்தார்கள் என்று நம்ம சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேட்ட சத்திய வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னும் அதிகமாய் உண்மையாக இருக்க வேண்டும், இன்னும் உண்மையாக தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். தேவன் எதற்காக நம்மை அழைத்தாரோ அதை மட்டுமே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். எதிலிருந்து நம்மை பிரிந்து வர சொன்னாரோ, எப்படிப்பட்ட காரியத்தை நாம் பின்னோக்கி பார்க்க கூடாது, எதை சிந்திக்க கூடாது, எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை நாம் செய்யாதபடி எச்சரிக்கையா, எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதோ அதை குறித்து நம்ம பாராட்டாதபடி நாம் ஞானம் உள்ளவர்களாய் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அவர் அதை எதிர்பார்த்தார். ஒரு சிலர் அதை சரியாய் செய்தார்கள், அநேகர் அங்கே தவறி விழுந்து போனார்கள். ஆகவேதான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளாக. அதற்கு முன்பாக அங்கே பாபிலோனும் நெபுகாத்நேச்சர் இப்படி அநேகர் வந்து அவர்களை அடிமைப்படுத்தினதற்கு முக்கிய காரணமே அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தது. அப்ப நம்முடைய ஜீவியமும்
நாமும் இந்த பூமியிலே நாம் அடிமையாக அல்ல, நாம் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். நம்ம இன்னுமே என்ன செய்கிறோம்? மனுஷனை நம்பி அடிமைகளைப் போல ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிமையுள்ள ஜீவியத்தை தேவன் விரும்புவதில்லை. நம்மிடத்துல ஒரு விடுதலையான ஜீவியம், சத்தியமுள்ள ஜீவியம், பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை வழிநடத்த கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். நாம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே வாசித்து தியானித்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழிநடத்துவதற்கு முன்பாக ஆண்டவரே அந்த 10 வாதைகளை நீர் அனுப்பினீரப்பா. அந்த ஒவ்வொரு வாதைகளும் இன்றைக்கு எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதுக்கு தான். நாங்கள் அந்த வாதையில் அகப்பட்டு போகாதபடி, மரித்து போகாதபடி ஆண்டவரே, எங்களுக்கு வியாதிகளோ, பலவீனங்களோ, உபத்திரவங்களோ, போராட்டங்களோ அணுகாதபடி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறோம். அதை நாங்கள் மறந்து போன ஜனங்களாய் ஆண்டவரே, அதை குறித்து சிந்திக்காத ஜனங்களாக அல்ல ஆண்டவரே, பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே நீ நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை மட்டுமே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்த்து நாங்கள் ஞானத்தோடு புத்தியோடு நடக்க, உடைய வார்த்தைக்கு நாங்கள் தனை வணங்கி வார்த்தையை நிறைவேற்றுவர்களாய் இருக்க கிருபையத்தால் தொடர்ந்து உடைய கரமங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்களுக்காய் எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.